ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன். வியூவர்ஸ், கடந்த 3 தினமாக நான் போட்டுட்டு இருக்க வீடியோ எல்லாமே இந்தியாவில் இருக்க டாப் 10 கத்தீட்ரல்ஸை பற்றினது. அதில் முதல் வீடியோவில் டாப் 7 கத்தீட்ரல்ஸை பார்த்தோம். ரெண்டாவது வீடியோவில் இந்தியாவில் 3வது இடம் பிடிச்ச கத்தீட்ரலை பார்த்தோம். நேற்றுக்கு வீடியோவில் இந்தியாவிலேயே 2வது இடம் பிடிச்ச கொச்சியில் இருக்க சாண்டா க்ரூஸ் பசிலிக்காவை பற்றி பார்த்தோம். அந்த சாண்டா க்ரூஸ் பசிலிக்காவை பற்றின வீடியோ லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை முழுசாக பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்தை பிடிச்ச அந்த கத்தீட்ரல் எது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பசிலிக்கா ஆஃப் போம் ஜீசஸ், கோவா மாநிலத்தில் இருக்கிற பழைய கோவாவில் இருக்கிற இந்த போம் ஜீசஸ் பசிலிக்கா தாங்க நம்ம இந்தியாவோட டாப் 10 வரிசையில் இருக்கிற தேவாலயங்களில் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கிற பேராலயம். போம் ஜீசஸ் அப்படின்னா குழந்தை இயேசு அல்லது நல்ல இயேசு என்று பொருள் கொண்ட இந்த பேராலயம் போர்ச்சுகீசிய ஆட்சி காலத்தில் 1594ஆம் ஆண்டு ஜெசுட் மிஷனரி சபையினரால் கட்டுமானம் தொடங்கப்பட்டு 1605ஆம் ஆண்டு நிறைவு பெற்றதுங்க. கோவாவோட அப்போதைய ஆர்ச் பிஷப்பான அலெக்சியா டி மெனசஸ் அவர்களால் அர்ச்சிப்பு செய்யப்பட்டதுங்க. ஐரோப்பிய கட்டிடக்கலைபாணியான பாரோக்கியோ ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலையில் கட்டிய இந்த பேராலயத்தோட கட்டுமானத்திற்கு பெரிதும் உதவியவர் போர்ச்சுகீசிய ஆளுநராக இருந்த டாம் ஜெரோமினா மஸ்கரனாஸ். ஆலயத்தோட வெளிப்புறம் செம்மண் கற்களால் கட்டப்பட்டு பூச்சி இல்லாமல் எளிமையாக காணப்பட்டாலும் இந்த ஆலயத்தோட உட்புறம் கலை சிற்பங்கள், இயேசுவோட வாழ்க்கை காட்சிகளை காட்டும் ஓவியங்கள், தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட பலிபீடம்னு பார்க்குறவங்களை மதிமயங்க வைக்குங்க. உலகம் வியக்கிற இன்னொரு முக்கியத்துவம் என்னென்னா, அனைவருமே அறிந்த புனித பிரான்சிஸ் சேவியர் அவரோட அழியாத உடல் இந்த பேராலயத்தில் தாங்க வைக்கப்பட்டிருக்கு. 1946 திருத்தந்தை 2ஆம் பயஸ் அவர்களால் இணை பேராலயமாக, அதாவது மைனர் பசிலிக்காவாக அறிவிக்கப்பட்ட இந்த பேராலயத்தோட கட்டிடத்தின் அழகு, ஆன்மீக மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் அறிந்த யுனெஸ்கோ 1986ஆம் ஆண்டில் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சுதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் புனித பிரான்சிஸ் சேவியரோட பிறந்த தினமான டிசம்பர் 3ஆம் தேதி நடக்கும் ஆலய திருவிழாவை காண உலகமே இங்கே கூடுதுங்க. ஆன்மீகமும் வரலாறும் சந்திக்கும் இந்த புனிதமான இடத்துல 400 ஆண்டுகளுக்கு மேலாக மனிதர்களோட நம்பிக்கையை தாங்கி நிற்கிற இந்த பேராலயம் நம்ம இந்தியாவோட பெருமைன்னு சொல்றதுல மிக இல்லை தானுங்களே. என்ன வியூவர்ஸ், இந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்தை பிடிச்ச அந்த கத்தீட்ரலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்கே கிளம்பிட்டீங்க? கோவாக்கா? ஓ கிரேட். வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கோவாக்கு போங்க, இந்த ஆலயத்தை கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கிறேன் with different types of topics. Till then, bye from Uncle John Show. Bye bye, see you all. Bye.